பாலைவனங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய த ரோஸ் சிட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது யாரால கட்டப்பட்டிருக்கு? எதற்காக கட்டியிருக்காங்க? முக்கியமா இப்போது இது என்னவா இருக்கு? இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம இந்த வீடியோல ஆன்சரை பார்க்கலாம். மறக்காம நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் எல்சி. வெல்கம் டு மை சேனல். பெட்ரா. இந்த பெட்ராவை தான் த ரோஸ் சிட்டின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த பெட்ரா வந்து 7 உலக அதிசயங்கள்ல ஒரு உலக அதிசயம்னு. இது எங்க இருக்கு அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியான சதர்ன் ஜோர்டான்ல தான் இது அமைஞ்சிருக்கு. இது யாரால கட்டப்பட்டது தெரியுமா? நெட்டபியன்ஸ் என அழைக்கப்படக்கூடிய அரேபிய பழங்குடியின மக்களால கிமு 6ஆம் நூற்றாண்டுல இது கட்டப்பட்டிருக்கு. இப்போது இது எதற்காக ரோஸ் சிட்டின்னு சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். பெட்ரால இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுமே ரெட்டிஷ் சாண்ட்ஸ்டோன் கிளிப்ஸ், அதாவது சிவப்பு மணல்கல் பாறைகள்னால கட்டப்பட்டது. அதனாலதான் இந்த கட்டிடங்கள் சூரியன் உதயமாகும் பொழுதும் மறையும் பொழுதும் ரோஸ் கலர்ல தெரியுது. அதனாலதான் இந்த பெட்ராவுக்கு ரோஸ் சிட்டின்னு பேர் வந்தது. பெட்ரா அந்த காலத்திலேயே ஒரு முக்கியமான வணிகத்தலமாக இருந்திருக்கு. கிபி 363ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தால பெட்ராவோட பல்வேறு கட்டிடங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இதனால மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்த விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற பல்வேறு பெட்ராவோட ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா, அந்த காலத்துல அந்த மக்கள் யூஸ் பண்ண நாணயங்கள் அண்ட் ரோமர்கள் யூஸ் பண்ண நாணயங்கள், அங்க கண்டுபிடிக்கப்பட்ட விளக்குகள் அண்ட் பாத்திரங்கள், இது எல்லாமே இன்னும் மக்களோட காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதனால தான் யுனெஸ்கோ 1985ஆம் ஆண்டு இதை ஒரு உலக பாரம்பரிய தளமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தினமும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.